எனக்கு 2026 ஆகஸ்ட் மாசம் வந்தா 31 வயசு. சரி, இப்ப எல்லாரும் தெரிஞ்சிருச்சுல, பெண்கள் உண்மையை மட்டும்தான் பேசுவார்கள்னு. யாருக்கு குழப்பம் இல்லைல்ல? இதுக்கு பிரத்யக்ஷ சாட்சி அன்னலட்சுமி. அதுலயும் சிவப்பா இருக்க பொண்ணுங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு மக்களுடைய கைதடலே சாட்சி. ஆமா, ஏன்னா பேரன் லவ்லிக்கார அவ்வளவு வேலை பார்த்திருக்கான். 1.25 இன்ச்சு. வாழ்க்கையில மனைவி தாங்க பிக் பாஸ். ஏன் தெரியுங்களா? அடுக்கு மாடியில ஏறதுக்கு தேவை லிஃப்ட். அன்னலட்சுமி மாதிரி மனைவி அமைறது எவ்வளவு பெரிய கிஃப்ட் சார். அது அவர்ல சொல்லணும். என்ன அதையும் நீங்களே சொல்லிட்டா என்ன கருத்து? அவர்ல சொல்லணும். நடுவர் அவர்களே, தலையில ஒண்ணுமே இல்லைன்னா கிளார் அடிக்கும், லைஃப்ல ஒய்ஃப் இல்லைன்னா போர் அடிக்குங்கிறது எதிரணிக்கு தெரியாம போச்சு சார். பொதுவா பொண்ணுங்களை பார்த்தாலே கண்ணியம். என்ன மாதிரி மனைவி அமைறது எவ்வளவு பெரிய புண்ணியம். அஜோ ராமச்சந்திரா, பெண்கள் கைத்தட்டி காப்பாத்தி விடுங்கக்கா. நடுவர் அவர்களே, அவங்க என்ன நினைச்சாங்க? இந்த புள்ள இங்கேயே இந்த பேச்சு பேசுதே, வீட்ல என்ன பேச்சு பேசு. அதனால தான் எங்க வீட்டுக்காரர் என்ன தங்க விடுறதே இல்ல வீட்ல. பட்டிமன்றம் இல்லாட்டி பரவாயில்ல போயிட்டு வாங்குறாரு. எங்கயாவது போய் பேசிட்டு வா அப்படின்றாரா? காலைல எந்திரிக்கிறாராம், குளூர்ல போய் அதுவும் கையில எடுத்து நைட்டி மாதிரி கட்டிக்கிறாராம். அப்பா பாப்பா பாப்பா, உலக மகா போய் சார். உண்மையிலேயே சொல்றேங்க, ஆண்கள் எல்லாரும் அந்த பையன் சொல்லும் போது கைத்தட்டி இருந்தாங்கன்னா அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். உண்மையிலேயே ராஜபாளையம் ஆண்கள் எப்போதுமே உண்மையை மட்டும்தான் நம்பி கைத்தட்டுவார்களுக்கு அந்த தம்பியோட பேச்சை சாட்சி சார். ஆண்களா வேலை செய்யறாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் வழி பிறக்காது. வீட்டை ஒட்டையடிச்சு பாத்திரத்தை விலைக்கு எங்களுக்கு இடுப்பு வலி பிறக்கும், தலைவலி பிறக்கும், உடம்பு வலி பிறக்கும். அதுதான் பெண்களுடைய வாழ்க்கையே சார். உங்கள் விசேஷ நாளை அழகாக்கும் திருமண சேகரிப்புகள். இது டாட்டாவின் நம்பிக்கை. தனிஷ்க் இப்பொழுது ராஜபாளையம் மற்றும் சிவகாசியில்.